தமிழ்ச் சங்கம் பெருமையுடன் வழங்கும் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம். வணக்கம் அன்புள்ளங்களே. இசைக்கு அடிப்படை ஒலி, பார்வைக்கு ஆதாரம் ஒளி. ஆம், ஒளியின்றி பார்வை இல்லை. விழியிருந்தும் ஒளியிழந்து உலகில் பலர் இருக்கின்றனர். இயற்கையாக ஒரு சிலர் பிறவியிலேயே பார்வையை இழந்திருந்தாலும் பெரும்பாலானோரது பார்வை இழப்பிற்கு வைட்டமின் ஏ குறைபாடும், கண்களில் ஏற்படக்கூடிய அழுத்தம் அதாவது கிளாக்கோமா மற்றும் கண்ணில் ஏற்படும் காயங்கள், விழித்திரையில் ஏற்படும் உபாதைகள் மற்றும் கண்புரை போன்றவை காரணமாக இருக்கின்றன. முக்கியமாக கண்புரை நிமித்தம் பார்வை இழப்பவர்கள் ஏராளம். குறிப்பாக சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். உரிய நேரத்தில் தகுந்த சிகிச்சை மேற்கொண்டால் கண்புரை மூலம் ஏற்படும் பார்வை இழப்பை தவிர்க்கலாம். இன்று கண்புரை என்றால் என்ன, அது ஏன் ஏற்படுகிறது, அதற்கு மேற்கொள்ளப்படும் சிகிச்சை என்ன போன்ற விவரங்களை அறிந்து கொள்வோம். கண்புரை பற்றி அறிந்து கொள்ளும் முன், ஒரு பொருளையோ காட்சியையோ எவ்வாறு நம்மால் பார்க்க முடிகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொருளின் மீது விழக்கூடிய ஒளிக்கதிர்களானது பிரதிபலிக்கப்பட்டு ஒளிக்கதிர்கள் கண்களை நோக்கி செல்கின்றன. கண்களில் உள்ள பகுதிகளான கார்னியா, பியூப்பிள் அதாவது பாவை, லென்ஸ், விட்ரியஸ் ஃப்ளூயிட் என்னும் ஜெல்லி போன்ற திரவம் இவற்றை ஊடுருவி சென்று விழித்திரையில் விழுகின்றன. நேராக வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் கண்ணில் உள்ள லென்ஸ் மூலமாக விழித்திரையில் ஒரே புள்ளியில் ரெட்டினாவில் அதாவது விழித்திரையில் சேர்க்கப்படுகிறது. கண்ணில் விழித்திரைக்கு பின் உள்ள ஆப்டிக் நர்வ் என்னும் நரம்பு மூலமாக உணர்வுகள் மூளைக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. நாம் சம்பந்தப்பட்ட பொருளை பார்க்கவும் அறியவும் முடிகிறது. ஒரு பொருளில் இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் விழித்திரையில் சென்று விழும் வரை அந்த ஒளிக்கதிர் செல்லும் பாதை அதாவது கண்ணில் உள்ள கார்னியா, பாவை அதாவது பியூப்பிள், லென்ஸ், விட்ரியஸ் ஃப்ளூயிட் இவை அனைத்துமே தெளிவாக ஒளி ஊடுருவி செல்லும் வகையில் இருக்க வேண்டும். கார்னியா என்னும் பகுதியில் காயம் ஏற்பட்டு தழும்பு உருவாகிவிட்டாலோ, லென்ஸ் பாதிக்கப்பட்டு கண்புரை ஏற்பட்டாலோ, விட்ரியஸ் ஃப்ளூயிட் என்னும் திரவம் கலங்கி போய்விடுதல் அல்லது அதில் ஏஸ்டீராய்டு பாடிஸ் என்று சொல்லக்கூடிய சில துகள்கள் பரவி கிடக்கும் நிலை ஆக மொத்தத்தில் ஒளி ஊடுருவி செல்ல தடை ஏற்படும் பொழுது விழித்திரையில் ஒளிக்கதிர் முறையாக சென்றடையாத நிலையில் பார்வை குறைபாடு ஏற்படும். எந்த பகுதியில் எந்தவித கோளாறு என கண்டறிந்து சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டும். கண்ணில் உள்ள லென்ஸின் முக்கியத்துவம் என்ன? ஒரு பொருளை நாம் பார்க்கும்போது அந்த பொருள் நமக்கு அருகில் இருந்தால் அதை காண்பதற்கேற்றவாறு லென்ஸ் குவிலென்ஸாக மாறிக்கொள்வதும், தூரத்தில் உள்ளவற்றை காணும் போது லென்ஸ் குழி லென்ஸாக தட்டையாக மாறிக்கொள்வதும் இயற்கை. அது மட்டுமன்றி லென்ஸ் ஆனது ஒளி ஊடுருவி செல்லும் வகையில் டிரான்ஸ்பேரண்டாக, கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஒளி ஊடுருவி செல்லும் தன்மையை அது இழக்கும் போது பார்வை குறைபாடு தோன்ற ஆரம்பிக்கும். மிக எளிதாக புரிந்து கொள்ள ஒரு கருத்தை கூறுகிறேன். ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீரை ஊற்றி நமக்கு முன் வைத்துவிட்டு அதன் வழியாக பார்த்தோம் என்றால் எதிர்ப்பக்கம் இருப்பவற்றை நம்மால் பார்க்க முடியும். அதே நேரம் கண்ணாடி டம்ளரில் தண்ணீருக்கு பதிலாக பாலை ஊற்றி வைத்தோம் என்றால் அதன் வழியாக எந்த பொருளையும் பார்க்க முடியாது அல்லவா? இதுபோல்தான் தண்ணீர் ஊற்றி வைக்கப்பட்ட கண்ணாடி டம்ளர் போல் இருக்கும் லென்ஸ் ஆனது பால் ஊற்றி வைக்கப்பட்ட கண்ணாடி டம்ளர் போல் சிறிது சிறிதாக மாறிவிடும் தன்மையையே கேட்ராக்ட் என்கிறோம். ஒளி ஊடுருவும் தன்மையை இழந்துவிடும் லென்ஸை அகற்றிவிட்டு புதிதாக செயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட லென்ஸை பொருத்தி பார்வை குறைபாட்டை நிவர்த்தி செய்வதுதான் கண்புரைக்காக செய்யப்படும் அறுவை சிகிச்சை, அதாவது கேட்ராக்ட் சர்ஜரி. கண்புரை அதாவது கேட்ராக்ட் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? லென்ஸில் பாதிக்கப்படும் பகுதியின் அடிப்படையில் நியூக்ளியர் ஸ்க்லீராட்டிக்
கார்டிகல், போஸ்டீரியர், சப்காப்சியுலார் என்று 3 வகையாக பிரிக்கப்படுகின்றன. கண்புரை ஏற்படுவதற்கான காரணிகளை அடிப்படையாக கொண்டும் கண்புரை வகைப்படுத்தப்படுகிறது. வயது முதிர்வு காரணமாக பெரும்பாலானோருக்கு ஏற்படும் கண்புரை செனைல் கேட்ராக்ட் என்று அழைக்கப்படுகிறது. கண்ணில் காயம் ஏற்பட்டு லென்ஸ் பழுதுபட்டு ஏற்படும் புரை ட்ரோமாட்டிக் கேட்ராக்ட் என்று அழைக்கப்படுகிறது. சர்க்கரை நோயினால் கண்களில் ஏற்படும் உபாதைகள் அதிகம். குறிப்பாக சர்க்கரை நோய் வந்துவிட்டால் என்றாவது ஒரு நாள் கண்புரை ஏற்பட்டுவிடும். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படும் கண்புரை டயபெட்டிக் கேட்ராக்ட் என்று அழைக்கப்படுகிறது. கண்புரைக்கு அறுவை சிகிச்சை. கண்புரைக்கு அறுவை சிகிச்சை எப்போது மேற்கொள்ள வேண்டும்? பார்வை மிகவும் மங்கலாகி நாம் மேற்கொள்ளும் பணிகளுக்கு இடையூறு தோன்றும் தருணத்தில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். 2 கண்களிலும் புரை ஏற்பட்டிருந்தால் முதலில் ஒரு கண் ஆபரேஷன் செய்துவிட்டு அதன் பின் சில வாரங்கள் கழித்து அடுத்த கண்ணை ஆபரேஷன் செய்து கொள்ள வேண்டும். முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், கண்புரையை மருந்து மாத்திரைகளால் குணப்படுத்த முடியாது. அறுவை சிகிச்சை மூலம்தான் அதை சரி செய்ய முடியும். கண்புரைக்கு அறுவை சிகிச்சை செய்யும் போது வலி இருக்குமா? கண்புரைக்கு மேற்கொள்ளப்படும் அறுவை சிகிச்சையில் வலி எதுவும் ஏற்படுவதில்லை. லோக்கல் அனஸ்தீசியா என்று தரப்படும் மருந்து, அதாவது சொட்டு மருந்து ஸ்ப்ரே மூலமாகவோ அல்லது கண்ணின் சுற்றுப்பகுதியில் போடப்படும் ஊசி காரணமாகவோ வலி உணர்வு கட்டுப்படுத்தப்படும். அதாவது ஸ்மால் அனஸ்தட்டிக் பிளாக் தரப்படும். அறுவை சிகிச்சை சமயம் எந்த வலியும் இருக்காது. சுய நினைவை இழக்க வைக்கும் மயக்க மருந்து, அதாவது ஜெனரல் அனஸ்தீசியா கொடுக்கப்படுவதில்லை. அதனால் ஆபரேஷன் சமயம் சுய நினைவு இருக்கும், சாதாரணமாகவே இருப்பதாக உணர முடியும். வலி எதுவும் இருக்காது. கண்புரைக்கு எவ்வகையான அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது? 3 வகையான அறுவை சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. 1 ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன், 2 எக்ஸ்ட்ரா கேப்சூலார் கேட்ராக்ட் சர்ஜரி, 3 இன்ட்ரா கேப்சூலார் கேட்ராக்ட் சர்ஜரி போன்றவையாகும். யாருக்கு எந்த வகையான அறுவை சிகிச்சை என்பதை பாதிப்பின் தன்மைக்கு ஏற்றவாறு சம்பந்தப்பட்ட கண் மருத்துவ சிகிச்சை நிபுணர் தான் முடிவு செய்ய வேண்டும். கண்புரைக்கு எவ்வாறு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது? லென்ஸில் உப்பு படிந்து அது ஒளி ஊடுருவும் தன்மையை இழந்து பார்வை மங்கலாகும் போது அறுவை சிகிச்சை மேற்கொள்வதே சிறந்தது என தீர்மானிக்கப்பட்டு சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் போன்றவை இருக்கிறதா என பரிசோதனைகள் மூலம் தெரிந்து கொண்டு அவற்றிற்கான சிகிச்சை மேற்கொண்டு சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதன் பின்னரே கண்புரைக்கான அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும். பல வருடங்களுக்கு முன்பு, குறிப்பாக 1970ஆம் ஆண்டுக்கு முன்பு லென்ஸ் பொருத்தப்படுவது என்பது ஒரு அரிதான காரியமாக இருந்தது. அதாவது அறுவை சிகிச்சை செய்து பழுதுபட்ட லென்ஸை அகற்றி விடுவதோடு, அதாவது லென்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் செய்யப்பட்டு அறுவை சிகிச்சை முடிந்துவிடும். பின்னர் 1 மாத காலத்திற்கு பின்பு 2 வகையான கண் கண்ணாடிகள் பரிந்துரைக்கப்பட்டு, ஒன்று சாதாரணமாக பார்ப்பதற்கும் மற்றொன்று எழுத்துக்களை வாசிப்பதற்குமாக வழங்கப்படும். அதன் பின் சில வருடங்கள் கழித்து, அதாவது 1980ஆம் வருட சமயங்களில் லென்ஸை அகற்றிவிட்டு செயற்கை முறையிலான தெளிவான லென்ஸை மாற்றாக பொருத்திவிடும் வகையில் அறுவை சிகிச்சை பெரும்பாலும் கண்புரையினால் பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் மேற்கொள்ளப்பட்டது. இன்றைய நவீன விஞ்ஞான காலத்தில் லேசர் மூலமாக அதிநவீன முறையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகின்றன. 1/4 மணி நேரத்தில் இந்த அறுவை சிகிச்சை முடிந்துவிடும். ஆபரேஷன் செய்து 4 முதல் 6 வாரங்களுக்குள் முழுமையாக குணம் பெற்றுவிடலாம். அறுவை சிகிச்சைக்கு பின் சிலருக்கு கண்ணாடி தேவைப்படலாம், சிலருக்கு அவசியப்படாது. அது தனிநபர் ஒவ்வொருவருடைய பணி, தேவை இவற்றை கருத்தில் கொண்டு தீர்மானிக்கப்படும். சிலர் கான்டாக்ட் லென்ஸ் உபயோகப்படுத்திக் கொள்வதுண்டு. ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன் என்னும் நவீன அறுவை சிகிச்சை தற்போது மேற்கொள்ளப்படுகிறது. புரை ஏற்பட்டுள்ள லென்ஸ் ஆனது அல்ட்ராசோனிக் ஹேண்ட்பீஸ் மூலமாக கரைக்கப்பட்டு உறிஞ்சி எடுக்கப்பட்டு பேலன்ஸ்ட் சால்ட் சொல்யூஷன் மூலமாக ஆன்டீரியர் சேம்பர் நிரப்பப்படுகிறது. அதன் பின்னர் இன்ட்ரா ஆக்குலர் லென்ஸ் பொருத்தப்படுகிறது. கண்புரைக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளாத நிலையில் ஏற்படும் விளைவுகள் என்ன?
உரிய நேரத்தில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளாது கண்புரையை அப்படியே அலட்சியமாக விட்டுவிட்டால் நாளடைவில் முழுமையாக பார்வை குறைபாடு ஏற்பட்டு கண் குருடாகும் தன்மை ஏற்பட்டுவிடும். அத்தோடு மிகவும் காலம் கடந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டாலும் சீரான பயன் ஏற்படாது. அதாவது சிறு ஒளிக்கதிரை கூட காண முடியாமல் முற்றிலும் இருளாக தோன்றும் நிலை ஏற்பட்ட பின் மேற்கொள்ளப்படும் அறுவை சிகிச்சையால் உகந்த பலன் ஏற்படாது. கண்புரைக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்வதே சரியான தீர்வு. அதையும் கண் மருத்துவ நிபுணர் ஆலோசனை கேட்டு சரியான நேரத்தில் அறுவை சிகிச்சை மேற்கொள்வதே சாலச் சிறந்தது. கண்புரை பற்றியும் அதற்கான சிகிச்சை பற்றியும் அறிந்து கொண்டோம். பார்வை குறைபாட்டிற்கு மாலைக்கண் நோயும் ஒரு காரணமாகும். அதற்கு காரணம் வைட்டமின் ஏ குறைபாடு. மாலைக்கண் நோய் குறித்து அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் அறிந்து கொள்ளலாம். இனி இலக்கியத்தில் கண்களும் பார்வையும். இலக்கியத்தில் கண்களும் பார்வையும். கண்களும் பார்வையும். பெண்களை இயற்கையோடு ஒப்பிட்டு கவி பாடும் கவிஞர்கள் பெண்களின் அங்கங்களையும் அழகுற வர்ணனை செய்கின்றனர். அந்த வகையில் பெண்ணவளின் கண்களுக்கு கவிஞர்கள் முதன்மையும் முக்கியத்துவமும் அளித்து பாடுவதை நாம் காணலாம். பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, அவள் கவிஞனாக்கினாள் என்னை. அவள் கவிஞனாக்கினாள் என்னை என்று பெண்மையை பெருமைப்படுத்தி பாடிய கவியரசு கண்ணதாசன் மற்றுமொரு பாடலில் இன்று நானும் கவியாக யார் காரணம், இந்த நானும் விளையாடும் விழி காரணம் என்று கண்களுக்கு ஏற்றம் கொடுத்து பாடுகின்றார். இன்று நானும் கவியாக யார் காரணம், அந்த நாளும் விளையாடும் விழி காரணம். பெண்களின் கண்கள் மானின் விழிகளுக்கு ஒப்பாக கருதப்படுவதை இலக்கியங்கள் வாயிலாக அறிகிறோம். பிணையோர் மடநோக்கும் நானும் உடையாட்கு அணியவனோ ஏதில தந்து என பாடுகிறார் வள்ளுவர். கவியரசு கண்ணதாசன் தனது மாங்கனி என்ற தீந்தமிழ் காவியத்தில் மங்கையின் எழிலை வர்ணிக்கும் போது மானிடம் பார்வை பெற்றாய், மயிலிடம் சாயல் பெற்றாய் என பாடிச் செல்கிறார். திரைப்பாடல்களிலும் இத்தகைய வர்ணனை இடம்பெற்றிருப்பதை நாம் காண முடிகிறது. மானல்லவோ கண்கள் தந்தது. பல்வேறு பாடல்களில் இத்தகைய இலக்கிய சுவை மிளிர்வதை நாம் காண முடிகிறது. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலில் ஓர் கவிதை. கைகளில் எழுதவில்லை, இரு கண்களில் எழுதி வந்தேன். நலம் நலம் தானா முல்லை மலரே, சுகம் சுகம் தானா முத்துச்சுடரே. நலம் நலம் தானா முல்லை மலரே, சுகம் சுகம் தானா முத்துச்சுடரே. இளைய கண்ணியின் இடை மெலிந்ததோ, எடுத்த எடுப்பிலே நடை தளர்ந்ததோ. வண்ண பூங்கொடி வடிவம் கொண்டதோ, வாடை காற்றிலே வாடி நின்றதோ. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால் உயிர்
நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலில் ஓர் கவிதை. பருவம் என்பதே பாடம் அல்லவா, பார்வை என்பதே பள்ளி அல்லவா, ஒருவர் சொல்லவும் ஒருவர் கேட்கவும் இரவும் வந்தது நிலவும் வந்தது அன்புள்ள மான்விழியே. ஆசையில் ஓர் கடிதம் அதை கைகளில் எழுதவில்லை, இந்த பாடலிலும் அத்தகைய இலக்கிய சுவையை காண முடிகிறது. பெண்களின் கண்களை மலருக்கு ஒப்பிட்டு பாடும் மரபினையும் இலக்கியத்தில் காண்கிறோம். மலர்காணின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் பலர் காணும் பூவொக்கும் என்று வள்ளுவர் 1112வது குறட்பாவில் பாடுகின்றார். சிலப்பதிகாரத்தில் மனையறம் படுத்த காதையில் இடம்பெறும் கயமலர் கண்ணியும் என்ற அடியும், அரங்கேற்று காதையில் இடம்பெறும் மாமலர் நெடுங்கண் என்ற அடியும், காணல் வரியில் இடம்பெறும் கரிய மலர் நெடுங்கண் காரிகை முன் என்ற அடியும் கண்கள் மலருக்கு ஒப்பிட்டு பாடப்படுவதை விளக்குகின்றன. மங்கையரது கண்களை மலருக்கு ஒப்பிட்டு திரைக்கவிஞர்களும் பாடுகின்றனர். மலர் எது என் கண்கள் தான் என்று சொல்வேனடி. கனி எது என் கண்ணம் தான் என்று சொல்வேனடி. காலத்தில் வசந்தமடி, நான் கோலத்தில் குமரியடி. மலர் எது என் கண்கள் தான் என்று சொல்வேனடி.
பெண்களின் கண்களை மலருக்கு ஒப்பிட்டு பாடும் வள்ளுவர் மற்றுமொரு குறட்பாவில் பெண்ணவளின் கண்கள் வேலுக்கு நிகர் என குறிப்பிடுகின்றார். முறிமேனி முத்தம் முறுவல் வெறி நாற்றம் வேலுண் கண் வைத்தோள் அவட்கு என்பது 1113வது குறட்பா. மகாகவி பாரதியோ திருமகளை பாடும்போது வேர்க்கரு விழியுடையாள் செய்ய மேனியள் பசுமையை விரும்பிடுவாள் என கூறி செல்கிறார். எண்ணற்ற திரைப்பாடல்களும் விழிகளை வேலென விளக்கி நிற்கின்றன. வேளாலே விழிகள் இன்று ஆலோலம் இசைக்கும் சிறுநூலாலே இடையில் மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். துள்ளும் என் மனம் கட்டுக்காமலை நீரும். பூவண்ண கூந்தல் என் மஞ்சமானால், பூவண்ண கூந்தல் என் மஞ்சமானால், நீ கொஞ்சம் பாட. மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். வேளாலே விழிகள் இன்று ஆலோலம் இசைக்கும். சித்தம் சொன்னது தேகம் வந்தது நித்தம் ஆயிரம் உண்டு. பாடங்கள் இன்னும் தாளங்கள் சொல்லும், பாடங்கள் இன்னும் தாளங்கள் சொல்லும். கூடுங்கள் எல்லோ பெண் உள்ளம் சொல்லும். மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். சிறுநூலாலே இடையில் மன்மதன் சேனைகள் மந்திரம். பகைவர் சினந்து வருமிடத்து போர் செய்வதில் ஈடுபடுவோர்க்கு படைக்கலம் வழங்குவது என்ற மரபு உண்டு. ஆதலின்
உருவிலானான காமன் தன் பெரிய கரும்பு வில்லை நின் இரு கரும்புருவமாகி அமைந்து என்னை வெல்க நெடியவேல் ஒன்றையே இரு கண்களாக கொண்டவளே என்று கோவலன் கண்ணகியை புகழ்வதாக இளங்கோவடிகள் மனையறம் படுத்த காதையில் குறிப்பிடுகின்றார். பெரியோன் தருக திருநுதல் ஆக என அடையார் முனையகத்து அமர் மேம்படுனர்க்கு படை வழங்குவது ஓர் பண்பு உண்டு ஆகலின் உருவிலாளன் ஒரு பெருங்கரும்புவில் இரு கரும்புருவமாக ஈக்க அம்சுடர் நெடுவேல் ஒன்றும் நின் முகத்து செங்கடை மழைக்கண் இரண்டா ஈத்தது என்று மனையறம் படுத்த காதையில் இளங்கோவடிகள் பாடுகின்றார். பெண்களது கண்களை மீன் என கவிஞர்கள் பாடுகின்றனர் என்பதை பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாடிய கயல் ஏர் உன் கண் கனங்குளை மகளிர் என்று குறுந்தொகை பாடல் 398வது பாடலில் 3வது அடி உணர்த்துகின்றது. கண்களை மீன் என கவிஞர்கள் பாடுவதை திரைப்பாடலிலும் காண்கிறோம். கண்ணை கயல் மீன் என கருதி கொத்தி தின்னும் பொருட்டு காதலியை பின்தொடர்ந்த மீன் கொத்தி பறவை அவளது ஒள்ளிய புருவம் வளைந்த வில்லின் வளைவென்று கருதி கொத்தாமல் திகைத்து நின்றது என்று நாலடியார் பாடல் விளக்குகின்றது. கண்கயல் என்னும் கருத்தினால் காதலி பின் சென்றது அம்ம சிறுசிறல் பின் சென்றும் ஊக்கி எழுந்தும் எரிகல்லா ஒன்புருவங் கோட்டிய வில்வாக்கறிந்து என்று நாலடியார் பாடலில் காண்கின்றோம். பொய்யாமொழி புலவரோ கொடும்புருவம் கோடா மறைப்பின் நடுங்கஞர் செய்யலமன் இவள் கண் என்று 1086வது குறட்பாவில் பாடுகின்றார். அதாவது வளைந்த அவளது புருவங்கள் வளைவு நீங்கி நேராக மாறிவிட்டால் அவளது கண்களுக்கு நாம் அஞ்சி நடுங்க வேண்டியதில்லை என்பது பொருள். இக்கால கவிஞர் டாக்டர் மணிவளன் அவர்களது கவித்துவத்தை கண்ணோக்கினால் மங்கையவள் பார்வை கூரிய வாளினும் சுருங்க பாய்வது என்கிறார். கூரிய வேல் பாய்ச்சலால் குருதியும் நிறையும் அது சூரி வாளினும் சுருங்க பாய்வது நேரிழை பார்வையொன்றில் நிம்மதி இழந்தோம் என்பார் தேறிய அறிவின்றி திரிந்தலையும் மாந்தர் தாமே என்று கைவளை என்ற காவியத்தில் குறிப்பிடுகின்றார். மேற்குறிப்பிட்ட கருத்துக்கள் யாவும் புருவம் ஒரு வில்லாக பார்வையொரு கணையாக, புருவம் ஒரு வில்லாக பார்வையொரு கணையாக, பருவம் ஒரு களமாக போர் தொடுக்க பிறந்தவளோ. புருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக பருவம் ஒரு களமாக போர் தொடுக்க பிறந்தவளோ என்ற இந்த திரைப்பாடல் வரிகளுடன் ஒப்பிட்டு மகிழத்தக்கவை. காண்பார் உயிரை பறிக்கக்கூடிய தன்மை கொண்டவை பெண்ணவள் கண்கள் என்பதை கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்டகை பேதைக்கு அமர்ந்த கண் என்று 1084வது குறளில் குறிப்பிடும் வள்ளுவர் நோக்கிய அவள் பார்வைக்கு எதிரே நோக்குதல் தானே தாக்கி வருத்தும் அணங்கு ஒரு சேனையை கொண்டு வந்து தாக்கினார் போன்றது என்கிறார். நோக்கினாள் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானே கொண்டன்னது உடைத்து என்பது 1082வது குறட்பா. இதே கருத்தினை மங்கை மான்விழி அம்புகள் என் மார்பு துளைத்ததென்ன, மங்கை மான்விழி அம்புகள் என் மார்பு துளைத்ததென்ன என்ற பாடல் வரிகளில் காண்கிறோம். நாணம் கொள்வது பெண்மையின் மென்மை, அதை பார்வையில் உணர்த்துவது அவள் தன்மை. கண்களின் ஓவியமே பார்வை. நாணுகின்ற பெண்மையின் பார்வையிலே எத்தனை விதங்கள். நேராக குறிபார்த்து நோக்காமல் கண்ணை சுருக்குவது போல் பார்க்கும் தன்மையை வள்ளுவர் குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறக்கணித்தால் போல் நகும் என்று பாடுகின்றார். இதே கருத்தும் நயமும் திரைப்பாடலிலும் மைவடித்த கண்ணிரண்டும் மண் பார்க்கும் பாவனையில் கைப்பிடித்த நாயகனின் கட்டழகு கண்டுவர. மைவடித்த கண்ணிரண்டும் மண் பார்க்கும் பாவனையில் கைப்பிடித்த நாயகனின் கட்டழகு கண்டுவர. மைவடித்த கண்ணிரண்டும் மண் பார்க்கும் பாவனையில்
கைபிடித்த நாயகனின் கட்டழகை கண்டுவர என்றவாறு இடம்பெறுகிறது. பகைவரைப் போல் பார்க்கும்போது பாராமுகமாயிருப்பது போன்று பார்ப்பதும் செயல்படுவதுமாகும் உள்ள கள்ளத்தனமானது மிகுந்த அன்பினை கொண்டுள்ளவரது குறிப்பு என கூறுகிறார் வள்ளுவர். உறாதவர் போல் சொலினும் செரார் சொல் ஒல்லை உணரப்படும் என்பதே அந்த குறட்பா. கவியரசு கண்ணதாசன் இதே கருத்தை மிக அழகாக இவ்வாறு வெளிப்படுத்துகிறார். பார்க்கும்போது பாராத கண்கள், சிரிக்கும் போது சிரிக்காத பெண்கள். கள்ளப்பார்வை கண்ணுக்கு இன்பம், கள்ளச்சிரிப்பு நெஞ்சுக்கு இன்பம். கள்ளப்பார்வை கண்ணுக்கு இன்பம், கள்ளச்சிரிப்பு நெஞ்சுக்கு இன்பம். காலம் பார்த்து நேரம் பார்த்து ஜாடை காட்டும் காதல் இன்பம். பார்க்கும்போது பாராத கண்கள், சிரிக்கும் போது சிரிக்காத பெண்கள். பார்க்கும்போது பாராத கண்கள், சிரிக்கும் போது சிரிக்காத பெண்கள். தன்னை மறந்து தாவி அணைத்தால் பெண்மை மறந்து பேசுவதென்ன? இமையை மூடி இடையோடு சாயும், இதழின் ஓரம் தேனாறு பாயும். நின்று பார்த்தால் ஒன்று கேட்டால் இன்று நாளை என்று ஏக்கும். கள்ளப்பார்வை கண்ணுக்கு இன்பம், கள்ளச்சிரிப்பு நெஞ்சுக்கு இன்பம். காலம் பார்த்து நேரம் பார்த்து ஜாடை காட்டும் காதல் இன்பம். நாணம் இந்த மண்ணோடு பிறந்து, ஊடல் ஒன்று பெண்ணோடு வளர்ந்து, தன்னை அறிந்து தலையை சாய்க்கும். என்னை கேட்டால் என்ன கிடைக்கும்? இருவர் இருந்தால் சுவையாகும் நிலவு, ஒருவர் பிரிந்தால் துயிலாத இரவு. நேற்று கனவு இன்று நினைவு, நாளை வளரும் இன்ப உறவு. நோய்கள் உருவாக காரணங்கள் பல உண்டு, நோய்கள் தீர மருந்துகளும் பல உண்டு. ஆனால் பெண்ணானவள் தன் பார்வையினால் செய்யும் நோய்க்கு தானே மருந்தும் ஆகிறாள் என்று குறுந்தொகை பாடல்கள் விளக்கி நிற்கின்றன. நோயை உண்டாக்கும் தலைவியே அந்த நோய்க்கு மருந்தாக இருக்கிறாள் என்பதை கருவூர் ஓத ஞானியார் பாடிய குறுந்தொகை 71வது பாடல் விளக்குகின்றது. மருந்து எனின் மருந்தே, வைப்பு எனின் வைப்பே, அரும்பிய கணங்கின் அம்பகட்டு இளமுலை, பெருந்தோள் நுணுகிய நுசுப்பின் கல்கழு காணவர் நல்குறு மகளே என்பது குறுந்தொகை 71வது பாடல். சிலப்பதிகாரத்தில் கானல் வெறியில் இடம்பெற்றுள்ள கண்டார்க்கு அவல நோய் செய்யும் அணங்கு எதுவோ காணீர் என்று இளங்கோவடிகள் பாடுகின்றார். வள்ளுவரோ பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை, தன்னோய்க்கு தானே மருந்து என்று குறிப்பிடுகின்றார். அதையே என் பித்தம் தீர மருந்தோடு சொல்லம்மா. கண்ணிரண்டும் மின்ன மின்ன, காலிரண்டும் பின்ன பின்ன, பெண்ணழகு போவதெங்கே சொல்லம்மா. என் பித்தம் தீர மருந்தோடு சொல்லம்மா. என் பித்தம் தீர மருந்தொன்று சொல்லம்மா என்று தலைவன் பாட,
பார்வையிலே மருந்தொன்று இல்லையா? கட்டழகு துள்ள துள்ள காதல் கதை சொல்ல சொல்ல பக்கம் பக்கம் வருவதென்ன சொல்லையா? என் பார்வையிலே மருந்தொன்று இல்லையா? என் பார்வையிலே மருந்தொன்று இல்லையா என தலைவி பதில் கூறும் வகையில் அமைந்த பாடல் வரிகளும் இச்சைகளை பார்வை தீர்க்கின்றது, நீதி உண்டல்லவா மேனி கேட்கின்றது. அதன் கோல வடிவங்களில் பல கோடி நினைவு வந்ததோ. பாதி கண் செய்ததை பார்வை தீர்க்கின்றது என்றும், மாய கண் கொண்டு நான் தந்த விருந்து மன்னன் பசி தீர்க்கவோ என்றும் அமைந்த பாடல் வரிகள் மேற்குறிப்பிட்ட இலக்கிய சுவையை விளக்கி நிற்கின்றன. விருந்தும் மருந்தும் உன் கண்ணல்லவா, விருந்தும் மருந்தும் உன் கண்ணல்லவா. இரு நோக்கு இவள் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்றன் நோய் மருந்து என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது அவள் கண்களில் இருவகை நோக்கம் உள்ளது, ஒன்று நோய் செய்யும் நோக்கம், மற்றது அந்நோய்க்கு மருந்தாகும் என்பது பொருள். இதே கருத்தை மிக அழகாக ஒரு பார்வை வதை செய்ய உடல் நோக கிடந்தே, கோடையில் பூமழை ராஜராகம் ஆடாது பாரிஜாதம். காதலில் ஜாதகம் ராஜராகம் ஆடாது பாரிஜாதம். பார்வை காயமாக்கும், மறுபார்வை மருந்தாகும் என்ற திரைப்பாடல் அடிகளில் காண்கின்றோம். அது மட்டுமல்ல, மற்றும் ஒரு பாடலிலும் இதே கருத்து. என்ற வரிகளிலும் இந்த வள்ளுவரது குறட்பாவின் கருத்து எடுத்தாளப்பட்டுள்ளது. கண்ணிலே இருப்பதென்ன கண்ணியிலமானே, காவியமோ ஓவியமோ கண்ணியிலமானே. கண்ணிலே இருப்பதென்ன கண்ணியிலமானே, காவியமோ ஓவியமோ கண்ணியிலமானே. வண்ணமுக வெண்ணிலவில் கண்ணியிலமானே, வண்ணமுக வெண்ணிலவில் கண்ணியிலமானே. வண்டு வந்ததெப்படியோ கண்ணியிலமானே, வண்டு வந்ததெப்படியோ
ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் உண்டு என மேனாட்டு அறிஞர் ஒருவர் கூறியுள்ளதை அறிவோம். பெண்களின் விழிஜாடை ஆடவர்க்கு குருதியில் வீரத்தை ஊட்ட வல்லது என்று இலக்கியங்கள் எடுத்து எம்புகின்றன. கண்ணம்மா என் காதலி என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடும்போது வீரமடி நீ எனக்கு வெற்றியடி நான் உனக்கு என பாடி மகிழ்கிறார். மேலும் பெண்மையின் உயர்வை விளக்கி பாடும் பெண்மை என்ற கவிதையில் காற்றிலேறி விண்ணையும் சாடுவோம் காதற் பெண்களின் கடைக்கண் பணியிலே என்று பாடிச் செல்கிறார். புரட்சி கவிஞர் பாரதிதாசனோ கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம் என்று வெற்றிக்கு வித்தாக விளங்கும் பாவையின் பார்வையை பெருமையுறப் பாடுகின்றார். இத்தகைய இலக்கிய சுவையை திரை இசையிலும் காட்டு கண்மணி பூமி தன்னை கையில் ஏந்துவேன், வார்த்தையொன்று பேசு பொன்மணி மேகம் போல வானில் நீந்துவேன். பார்வை ஒன்று காட்டு பூமியையே ஏந்துவேன் என்ற வரிகளிலும் உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது என்ற வரிகளிலும் இடம்பெற்ற பாடல் வரிகள் விளக்கி நிற்கின்றன. உனது விழி எனது பார்வை உலகை காண்பது, உனது விழி எனது பார்வை உலகை காண்பது, இதயம் எழுதும் உணர்வு எந்தன் கவிதை வாழ்வது. கவிதை வாழ்வது, கவிதை வாழ்வது. எனக்கென்று வாழ்வது கொஞ்சம்
உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது இதயம் எழுதும் உணவில் எந்தன் கவிதை வாழ்வது கவிதை வாழ்வது. மற்றுமொரு பாடலில் உன் பார்வை சொல்லும் ஜாடையிலே உலகை வெல்லுவேன், உன் பார்வை சொல்லும் ஜாடையிலே உலகை வெல்லுவேன். இந்த வரிகளிலும் அந்த இலக்கிய சுவை மிளிர்வதை காண்கிறோம். காதல் நிலவே கண்மணி ராதா நிம்மதியாக தூங்கு, காதல் நிலவே கண்மணி ராதா நிம்மதியாக தூங்கு. கனவிலும் நானே மறுபடி வருவேன், கவலை இல்லாமல் தூங்கு. காதல் நிலவே கண்மணி ராதா நிம்மதியாக தூங்கு. செல்வர் என்றாலும் தேடும் கள்வர் என்றாலும் யாரும் ஆடி பாடி ஓய்ந்து விடும் காரிருள் வேளை உன் கன்னத்தின் மீதே நானும் கன்னம் வைப்பதால் இவன் கள்வன் என்று என்னை நீயும் எண்ணி விடாதே. காதல் நிலவே கண்மணி ராதா நிம்மதியாக தூங்கு. தூக்கமில்லாமல் ஓடும் நதியினை போலே உன்னை தூக்கமின்றி காத்திருப்பேன் ஆசையினாலே. நாளும் தூக்கமில்லாமல் ஓடும் நதியினை போலே உன்னை தூக்கமின்றி காத்திருப்பேன் ஆசையினாலே. காதல் பாட்டு பாடுவேன், தாலாட்டு பாடுவேன், உன் பார்வை சொல்லும் ஜாடையிலே உலகை வெல்லுவேன். காதல் நிலவே கண்மணி ராதா நிம்மதியாக தூங்கு. வந்தாலும் உன்னை சேர்ந்து விட்ட நெஞ்சம் ஒன்றும் மாறிவிடாது. அது கடமை என்றாலும் அந்த கடவுள் சொன்னாலும் ஒன்று கலந்து விட்ட நமது சொந்தம் பிரிந்து விடாது. பெண்களின் கண்கள் இலக்கியத்தில் பாடப்படுகின்றன. இவ்விடத்தே சித்தர் பாடல் ஒன்று நம் சிந்தைக்கு விருந்து படைப்பதாக அமைந்துள்ளது. மையடர்ந்த கண்ணினார் மயக்கிடும் மயக்கிலே ஐயிறந்து கொண்டு நீங்கள் அல்லலற்று இருப்பீர்கள். மெய்யறிந்த சிந்தையில் விளங்கும் ஞானம் எய்தினால் உய்யறிந்து கொண்டு நீங்கள் ஊழி காலம் வாழ்வீரே என்று சிவவாக்கியர் பாடுகிறார். அதாவது மாதரது மைவிழி மயக்கம் இன்பமே தரினும் மெய்யான ஞானம் ஒன்றே உயர்வு என உணர்ந்து வாழ்வதே மேன்மை என இந்த பாடல் அடிகள் வலியுறுத்துவதை காண்கிறோம். மாதரது கண்கள் இலக்கியத்தில் எவ்வாறு முக்கியத்துவம் பெற்று விளங்குகின்றன என்பதை இக்கால பாடல்களோடு ஒப்பு நோக்கி ஆராய்ந்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் அன்பு உள்ளங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பின் டாக்டர் ஆர். மரிய செல்வம். வணக்கம் அன்பு உள்ளங்களே.